திஸ் இஸ் நர்மதா அண்ட் வெல்கம் டு நர்மாஸ் நெஸ்ட். யூஎஸில் ஸ்ப்ரிங்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் கார்டனிங் சீசனும் வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நாம் கார்டனுக்கு ரைஸ்டு பெட்டும் அதுக்கு ட்ரெல்லிஸும் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி நாம் சீட் ஸ்டார்டட் கிட் யூஸ் பண்ணி நிறைய விதைங்க போட்டு வச்சுருக்கோம். அது நல்லா முளைச்சி நடுற அளவுக்கு நல்லா பெருசாக வந்துடுச்சு. அதோ அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அது ரெடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த தடவை வந்து நிறைய இந்தியன் காய்கறிகளும் நம்ம வந்து போட்டு ட்ரை பண்ண போகிறதுனால ஸோ டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ்க்காக க்ரீன் ஹவுஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த 2 வீடியோவுமே வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இது 2மே ரெடியாக இருக்கிறதுனால அடுத்ததாக வந்து நம்ம கார்டன் பெட்டும் ட்ரெல்லிஸும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்டனுக்கு ஹோம் டிப்போவில் இருந்து நான் ரைஸ்டு பெட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை அசம்பிள் பண்ண போகிறோம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு கார்டனுக்கு ரைஸ்டு பெட்டு ட்ரெல்லிஸ் எல்லாமே ரெடி பண்ணுறது ஸ்க்ராட்ச்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ எங்கே நம்ம வந்து ரைஸ்டு பெட் வாங்கலாம், அதுக்கப்புறம் வந்து ட்ரெல்லிஸ் எங்கே வாங்கலாம், அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு எங்கே கிடைக்கும், ப்ளஸ் வந்து ட்ரெல்லிஸ் நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி போட்டால் உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளாகவும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரைஸ்டு பெட்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு லேயர் பை லேயர் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பொறுமையாக பார்ப்போம். ப்ளஸ் அங்கே அதில் அந்த லேயரில் நம்ம யூஸ் பண்ண போகிற மண், மேன்யூர், லைக் கம்போஸ்ட் எல்லாத்தையுமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து சில விஷயங்களை ஃப்ரீயாகவே கூட கிடைக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து எப்படி எந்த இடத்துல வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாங்கியிருக்க கார்டன் பெட் எப்படின்னா வேரியபிள் சைஸ் கார்டன் பெட், அதாவது நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நாம் வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து எங்கள் கார்டன் சைஸுக்கு 3 கார்டன் பெட் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். அதில் வந்து 1 ஸ்கொயரு, மிச்சம் 2 வந்து ரெக்டாங்குலர் டியூபாக வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அசம்பிள் பண்ணிவிடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்டன் பெட்டை எப்படி அசம்பிள் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு மேனுவலும் அதுக்கான ஸ்க்ரூஸு எல்லாமே வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்டன் பெட் எப்படி கிடைக்குது அப்படின்னா 4-in-1 கிட்டு, 6-in-1 கிட், 9-in-1 கிட் அந்த மாதிரி கிடைக்குது. அதாவது என்னென்னா இந்த ஒரு கிட்டை வச்சு எத்தனை ஷேப் நம்ம பண்ண முடியும் அப்படின்னா 4-in-1 கிட்னா இந்த ஒன்றை வச்சு நம்ம 4 டைப்ஸ் ஆஃப் வந்து கார்டன் பெட் ரெடி பண்ண முடியும் அந்த மாதிரி. ஸோ நம்ம வாங்கியிருக்கிறது வந்து 9-in-1 கிட்டு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணது ஒரு கார்டன் பெட்டோட செட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 4 கார்னர் பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 கார்னர் பீஸை மட்டுமே வந்து நீங்கள் மொத்தமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ரவுண்டு ஷேப் வந்துடும். வச்சிங்கன்னா உங்களுக்கு ரவுண்டு ஷேப் வந்துடும். ஸோ உங்களுக்கு ரவுண்டாக உங்களுக்கு கார்டன் பெட் வைக்கணும்னா நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ரெக்டாங்குலராக இல்லை வந்து கொஞ்சம் ஸ்கொயராக வேணும்னா நீங்கள் இந்த மிடில் பீஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிடில் பீஸ் நீங்கள் எத்தனை வச்சுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சைஸும் ஷேப்பும் வந்துடும். இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் பீஸ். இதை வச்சா இந்த பெட் முடிஞ்சுது. இன்னும் 2 பெட் இருக்குது. இதுதான் ஒரு பெட்டோட சைஸு. இப்போ நம்ம 3 பெட்டும் அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ட்ரெல்லிஸும் கார்டன் பெட்டை ஃபில் பண்ணுறதுக்கு மண்ணும் வாங்க கிளம்பிட்டோம். இந்த ட்ரெல்லிஸ் வந்து ரொம்ப பெருசு. ஸோ நம்ம காரில் அது பத்தாது. ப்ளஸ் டெலிவரியும் இல்லை. அதனால் ஒரு பிக்கப் ட்ரக் ரெண்ட்டுக்கு வாங்கி கொண்டு போக போகிறோம். இதுதாங்க அவங்க நமக்கு கொடுத்த பிக்கப் ட்ரக்கு. ஹவர்லி சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் 4 மணி வரைக்கும் இதை ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கோம். கார்டன் பெட்டுக்கு தேவையான மண்ணும் கம்போஸ்ட்டும் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த இடம் வந்து எப்படின்னா எல்லாத்தையுமே வந்து பல்க் ஆர்டரில் கொடுப்பாங்க. ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி. நமக்கு தேவையான கம்போஸ்ட்டு, அதுக்கப்புறம் மேன்யூரு, அதுக்கப்புறம் மல்ச்சு எல்லாமே வந்து இந்த இடத்துல கிடைக்கும். நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துல ஒன்றா வாங்கிக்கலாம். ப்ளஸ் வந்து விலையும் வந்து மற்ற எல்லா இடத்தை விட ரொம்ப சீப்பாக இருக்கும். ஏன்னா இது ஹோல்சேலில் கொடுக்கறதுனால நமக்கு வந்து 2 யார்ட் ஆஃப் சாயில் வந்து தேவைப்படுது. அதனால தான் இவ்வளோ பெரிய பிக்கப் ட்ரக்கை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். எவ்வளோ நமக்கு தேவையோ அதை நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க புல்டோசரில் எடுத்து
போட்டுருவாங்க. இந்த பிளேஸ் ரொம்பவே சீப்பாக இருக்குது. ஏன்னா அவங்க ஹோல்சேலில் கொடுக்கறதுனால மண் மூட்டையாக வாங்குறத விட நீங்கள் சேவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கார்டனுக்கு தேவையான எல்லாமே ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். நாங்கள் மண்ணும் ஃபிஷ் கம்போஸ்ட்டும் வாங்குகிறோம். நார்மல் கம்போஸ்ட்டை விட ஃபிஷ் கம்போஸ்ட் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஃபிஷ் கம்போஸ்ட் வந்து இந்த மீன் பண்ணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து கொண்டு வர்றது ஃபிஷ்ஷோட வேஸ்ட்லேருந்து எடுக்கிற கம்போஸ்ட்டு. ஸோ இது ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் பல்காக கார்டனுக்கு ஏதாவது பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல வாங்குங்க. இப்போ டிராக்டர் சப்ளைக்கு வந்திருக்கோம் ட்ரெல்லிஸ் வாங்குறதுக்காக. இது யுஎஸில் இருக்கிற ஃபார்மர்ஸ் வாங்குகிற ஷாப் மோஸ்ட்லி. அங்கே ஃபார்மிங்க்கு தேவையான எல்லா பொருளுமே வச்சுருந்தாங்க. ஈவன் அவங்க அனிமல்ஸ்லாம் கூட சேல் பண்ணுறாங்க. சின்ன சின்ன கோழிலாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் சின்ன வயசில் சென்னையில் இருக்கும்போது இந்த மாதிரி கலர் கலர் கோழிலாம் வாங்கிட்டு வருவேன். பட் அது 1-2 நாள்லேயே வந்து செத்து போயிடும். இது பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஒன்று வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டேன். வெளியே அவங்க நிறைய ட்ரெல்லிஸ் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் இருக்குது. அதுக்கு தேவையான டீ போஸ்ட்டும் பக்கத்துலேயே வச்சுருந்தாங்க. நாங்கள் 3 ட்ரெல்லிஸ் வைக்க போகிறோம். ஒரு ட்ரெல்லிஸ்க்கு 4 டீ போஸ்ட்டு. ஸோ மொத்தமாக 12 டீ போஸ்ட்டு தேவைப்படுது. நமக்கு எத்தனை வேணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னோன்னா அவங்களே வந்து ஹெல்ப் பண்ணி வண்டியில் ஏற்றி கொடுத்துருவாங்க. ட்ரெல்லிஸை வளைச்சி வண்டியில் ஏற்றுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வர வழியில் வேற விழுந்துருமோன்னு பயமாக இருந்துச்சு. நல்ல வேளை அதை வண்டியோட கயிறு போட்டு கட்டிட்டோம். நாங்கள் 2 மாதம் இந்தியா போயிட்டு வரதுக்குள்ள நல்லா காடு மாதிரி புல் ஃபுல்லாக வளர்ந்துட்டு இருந்தது. இங்கே நிறைய வீடு வேற வந்துடுச்சு. இவ்வளோ அதிகமாக வளரும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சரி ஸ்ப்ரிங் வரதுக்குள்ளே க்ளீன் பண்ணாதான் கார்டனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும்னு நாங்கள் கார்டன் ஃபுல்லாக நாங்களே புல் ஃபுல்லாக கையிலேயே க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இங்கே இருந்த ரோஸு பாரிஜாதம் செடியெல்லாம் வேறு பக்கம் மூவ் பண்ணிட்டோம். கொஞ்சம் கிரவுண்ட் லெவலையும் ஈக்குவல் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அப்போ தான் கார்டன் பெட்டை ஃப்ளாட்டாக வைக்க முடியும் அப்படின்னு. இந்த இடத்துல தான் நம்மளுடைய ரெய்ஸ்டு பெட்டையும் ட்ரெல்லிஸும் அசம்பிள் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து நம்ம இங்கே இருக்க புல் வீடு எல்லாத்தையும் நம்ம வந்து பிடுங்கிட்டு கரெக்டாக மண்ணை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அசம்பிள் பண்ணி வச்சுருக்க ரெய்ஸ்டு பெட்டையும் கராஜில் இருக்கிற நம்மளோட ட்ரெல்லிஸையும் கொண்டு வந்துட்டு நம்ம டீ போஸ்ட்டை ரெடி பண்ணி இந்த இடத்த செட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெய்ஸ்டு பெட்டை ஃபில் பண்ணுறதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம முடிச்சிருவோம். பார்த்து உள்ளவா இது உள்ளவா நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெல்லிஸ் வந்து ரொம்ப பெருசு. அதை 2 பேர் தூக்கிறது வெயிட் பிரச்சனை கிடையாது. அது ரொம்பவே லாங்காக இருக்கிறதுனால வந்து நம்மளால் எது வழியாகவும் கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் வந்து கராஜ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம கார்டன் என்ட்ரன்ஸ் வழியாக கொண்டு வர முடியாது. அதனால் நம்ம வந்து நம்மளுடைய இந்த வால் பக்கமாக அந்த சைட்லேருந்து தூக்கி போட்டால் இந்த இடத்துலேருந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ஒரு ஐடியா சொன்னார். ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து கராஜ்லேருந்து நம்ம கார்டன் வழியாக வராமல் இப்படி கொண்டு வந்து இந்த சைட்லேருந்து வால்லேருந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். அது உடைஞ்சிருச்சு. இங்க ஒரு கல் இருக்கு. ஆனா அது பின்பக்கமா தான் இருக்கு. தோர்க்கி சிவா பட் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லையே. நீ இது இங்கே இறக்குனா போயிருக்கணுமே. ஒரு டீ போஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஃபுல் லென்த்தை ஒரு நூல் கட்டி மெஷர் பண்ணிக்கிட்டா எவ்வளோ டிஸ்டன்ஸில் அடுத்தடுத்த டீ போஸ்ட் வைக்கலாங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். இது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
பாருங்க, ஒரு ட்ரெல்லிஸ் அழகா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 4 பக்கமும் டீ போஸ்ட்டை நல்லா மண்ணில் அடிச்சிட்டு நம்மளுடைய ட்ரெல்லிஸை நல்லா வளைச்சு டீ போஸ்ட் மேலே முட்டு கொடுத்து வச்சுட்டா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடும். பட் ட்ரெல்லிஸை வளைக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பார்க்க ஈஸியாக இருக்கும், பட் பண்ணும்போது தான் அதோட ஃபோர்ஸ் நமக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. இப்போ மற்ற ட்ரெல்லிஸும் இதே போல் நம்ம முடிச்சிடலாம். இப்போ நம்ம டீ போஸ்ட் எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெல்லிஸை கொண்டு வந்து நம்ம இதில் அட்டாச் பண்ணிட்டோம். ஆக்சுவலி நம்ம பிளான் பண்ணது 3 ட்ரெல்லிஸு, 3த்தையுமே வந்து எப்படியோ இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ட்ரெல்லிஸ் எல்லாத்தையும் வந்து உள்ளே கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் எப்படி பிளான் பண்ணோன்னா, சொல்லியிருந்தேன் இல்லையா, நாங்கள் வந்து கராஜிலேருந்து நம்ம கார்டன் வழியாக கொண்டு வரது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதில் நம்ம இந்த சைட்லேருந்து வால் பக்கமாக இருந்து உள்ளே தூக்கி போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ட்ரெல்லிஸை நாங்கள் அது வழியாக கொண்டு வந்து உள்ளே தூக்கி போட்டோம். பட் அது ரொம்ப கஷ்டமாக இருந்து அந்த சைடில் இருக்கிற எங்களுடைய அந்த வாலில் இருக்கிற அந்த உட் வேற கொஞ்சம் உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. ஸோ அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் தேர்ட் ட்ரெல்லிஸும் நாங்கள் கார்டன் டோர் வழியாகவே உள்ளே கொண்டு வந்துட்டோம். இது கொஞ்சம் வந்து லாங் ரூட்டாக கொண்டு வரதுக்கு கஷ்டமாக இருக்கே தவிர்த்து பட் ஓகே, லைக் உள்ளே சேஃபாக கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து எங்களுக்கு இந்த ட்ரெல்லிஸ் ஏன் உள்ளே கொண்டு வரது ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, எங்களுக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் நேரவான இடம். லைக் வாலுக்கும் லைக் நம்மளுடைய வீட்டுக்கும் நடுவில் கொஞ்சம் தான் ஸ்பேஸ் இருக்கிறதுனால மடக்கி உள்ளே கொண்டு வரது கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு கார்டன் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நல்லா கொஞ்சம் விசாலமான இடமா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக இருக்காது. நீங்கள் என்னை விட ஈஸியாகவே நீங்கள் இதை செஞ்சிடலாம். நீங்கள் ட்ரெல்லிஸ் வந்து உங்கள் கார்டனுக்கு ரெடி பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டீ போஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த டிரைவர் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த டீ போஸ்ட்டுக்கு வந்து இதை போட வேண்டிய அவசியம் இல்லை, சுற்றிலேயே அடித்து தட்டிக்கலாம் அப்படின்னு. பட் அதை ட்ரை பண்ணாதீங்க. சுற்றியில் நீங்கள் அடிக்கிறதா இருந்துச்சுன்னா மறுநாள் உங்களுக்கு ஷோல்டர் காணாமல் போயிடும், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த டீ போஸ்ட் டிரைவர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலி இதை யூஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து உள்ளே வந்து இந்த டீ போஸ்ட்டை ஆழமாக இறக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மண்ணுக்கடியில் நிறைய கல் இருக்கும், அந்த கல்லில் இது கண்டிப்பாக இறங்காது. நாங்களே வந்து இந்த டீ போஸ்ட் டிரைவர் யூஸ் பண்ணியே கூட வந்து கல் அடியில் நிறைய பெரிய பெரிய கல்லாக வர்றதுனால அங்கங்கே வந்து தோண்டும் போது கொஞ்சம் நாங்கள் கையில் தோண்டி கல்லெல்லாம் எடுத்து போட்டு நாங்கள் அடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. நீங்கள் வந்து இந்த டிரைவர் இல்லாமல் சுற்றியில் அடிக்கிறதா இருந்துச்சுன்னா அவ்வளோதான் உங்களுக்கு. ஸோ அதை ட்ரை பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து இந்த டீ போஸ்ட் டிரைவர் அப்படின்னு கண்டிப்பாக விற்பாங்க, ஹோம் டிப்போவில் இருக்கும். நீங்கள் இதை வாங்கி இந்த டீ போஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரெல்லிஸ் நாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் வந்து டீ போஸ்ட்டையும் ட்ரெல்லிஸையும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து கம்பி போட்டு நல்லா டைட்டாக கட்டணும். அது நம்ம வந்து ரெய்ஸ்டு பெட் முடிச்சதுக்கப்புறமா அதை வந்து ஃபைனலி அதை கனெக்ஷன் பண்ணி முடிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெய்ஸ்டு பெட்டை ஃபில் பண்ணி முடிச்சிருவோம். ஆக்சுவலி வந்து கார்டன் ரெய்ஸ்டு பெட்டை ஃபுல்லாகவே மண் மட்டுமே போட்டு ஃபில் பண்ணக்கூடாது, லேயர் பை லேயர் வந்து ஃபில் பண்ணணும். ஒவ்வொரு லேயர்லேயும் ஒன்று போடணும். ஃபஸ்ட்டு வந்து கார்ட்போர்டு, அப்புறம் கொஞ்சம் மரம், அதுக்கப்புறம் மேன்யூர், இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ நாங்கள் எல்லா பொருளையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்மளுடைய கார்டன் பெட்டை நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க.